So 6.5 டைரக்டா போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி late because of me. Sorry for that. Before start of the game, the arbiter shall decide. Okay, we have to. Okay, எல்லாருக்கும் டிஸ்ப்ளே கிடைக்கிறதா? எல்லாருக்கும் டிஸ்ப்ளே கிடைக்கிறதா? Okay, sir. Before start of the game, the arbiter shall decide where the chess clock is placed. In individual tournament, the chess clock is normally placed on the. இது ஃபுல்லா படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஒன்றும் ரூல்ல வந்து என்ன சொல்லி இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்றேன். நீங்க ஒரு சைடா உட்கார வைக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒயிட் சைடு எல்லாத்துக்கும் ஒரே பக்கமா வச்சுட்டீங்கன்னாக்கா அப்போ வந்து பிளாக் சைடோட ரைட் ஹேண்ட் சைட்ல கிளாக் வைப்பாங்க 95%. இதுதான் வந்து நாம என்ன சொல்றோம்னா இதுதான் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது மரபு, அவ்வளவுதான், ரூல் கிடையாது. ஏன்னா ஒயிட்டுக்கு ஃபர்ஸ்ட் பீஸ் வந்து ஃபர்ஸ்ட் மூவ் வந்து ஒயிட் கிடைக்கிறதுனால பிளாக் அடிக்கிறத ரைட் ஹேண்ட் சைடா இருக்கட்டும் அப்படின்றதுனால பிளாக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ரூல் என்ன சொல்லுதுன்னாக்கா இட் ஷுட் பி விசிபிள் டு த ஆர்பிட்டர். ஒரு 10 கிளாக்கு லைனா வைக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு இடத்துல நின்னா எல்லா கிளாக்குமே 10 கிளாக்கும் ஆர்பிட்டருக்கு தெரிகிற மாதிரி. என்ன பாத்தீங்கன்னாக்கா கோ இப்படி இருக்கு அப்படின்னாக்கா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து கிளாக் தெரிஞ்சதுன்னா நீங்க இப்படி வாக் பண்ணச்சு யூ கேன் see that. அவ்வளவுதான். there is no other thing in this. கிளாக் இங்கதான் வைக்கணும் அங்கதான் வைக்கணும்னு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆர்பிட்டர் ஷுட் பி விசிபிளா இருக்கணும். இது வந்து டீம் டோர்னமெண்ட்ல எப்படி வைப்பாங்கன்னாக்கா ஒயிட் பிளாக் 4 பேர் எதிர பக்கத்துல உட்காருவாங்க. அப்போ ஆப்வியஸா வந்து அந்த டீமை வந்து வாட்ச் பண்றது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வாக் பண்ணிட்டு இருப்பாங்கனாக்கா ரைட் ஹேண்ட் சைட்ல கிளாக் வைக்கணும். ஆனா 2 பேருக்கு கிளாக் வந்து பிளாக்கோட ரைட் சைட்ல இருக்கும், 2 பேருக்கு ஒயிட்டோட ரைட் சைட்ல இருக்கும். அதனால இத வந்து நீங்க ஒரு டோர்னமெண்ட் விசுவலைஸ் ஆன்லைன்ல போய் பாத்தீங்கன்னாக்கா தெரியும். ஹலோ கேக்குதா? ஹலோ கேக்குதா? எஸ் சார். கேக்குதா? கேக்குது சார். ஓகே. சோ அதனால இது மட்டும்தான் கிளாக்கை எந்த சைடு வைக்கணும்ன்றத ஆர்பிட்டர் டிசைட் பண்ணுவாரு. அவ்வளவுதான். பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் த கேம் த ஆர்பிட்டர் ஷால் டிசைட் வேர் த கிளாக் இஸ் பிளேஸ்டு. நத்திங். இதுல வந்து வேற எந்த விதமான இதுவும் கிடையாது. டீம் டோர்னமெண்ட்ல 2 பேருக்கு ஃபேவரா இருக்கும், 2 பேருக்கு ஆஸ் பர் ரூல் இருக்காது. அவ்வளவுதான். நோ ப்ராப்ளம். தென் அட் த டைம் determined to start the game, white class is started. First white clock தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ இதுல என்ன பார்க்கணும்னாக்கா இதுல பாக்குறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கிளாக்க கொண்டு போய் வைக்கச்ச ஒயிட்டோட டைம் சைடு வந்து மேல அப்ல இருக்கிற மாதிரி வச்சுட்டீங்கன்னாக்கா ஸ்டார்ட் யுவர் கேம் சொன்ன உடனே 90% பிளாக் பிளேயரு கிளாக்கோட பாஸ் பட்டனை அமுக்கினாக்கா கிளாக் ஸ்டார்ட் ஆயிடும். தென் பிளாக் பிளேயர் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். 95% 2 பேரும் வந்துட்டாங்கன்னாக்கா பிளாக் தான் பண்ணுவான். சரி, இப்போ வந்து கிளாக் வந்து ஒயிட் சைடு கிளாக் இஸ் ஸ்டார்டட். தென் ஒரு ரவுண்டு வந்து எல்லா போர்ட்லயும் 2 பிளேயரும் வந்திருக்காங்களான்னு முதல்ல எடுத்த உடனே ஸ்டார்ட் யுவர் கேம் சொன்னோன்னே அங்க இருக்கிற லோக்கல்ல ஒரு 10 போர்டு 15 போர்டுக்கு ஒரு ஆர்பிட்டர் இருப்பாங்க. 15 போர்டுலயும் ஒயிட் கிளாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதோட முக்கியமான ஒரு விஷயம் 2 பிளேயரை வரலன்னாக்கா ஆர்பிட்டர் தான் போய் கிளாக்க ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் முக்கியமான ஒரு வேலை. அதுக்கப்புறமா எல்லா போர்ட்லயுமே இன்கிரிமெண்ட் கான்செப்ட் இப்ப எல்லா இடத்துலயும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால
Many tournament, the arbiter announce the start of the round and start the white clock is started. The arbiter then goes round checking what white clocks have been started on all boards. அதை ensure பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து large tournament where the move counter is used, chief arbiter should decide whether the length of the time needed to start all the clocks justifying this being done by the arbiters rather than the player. If the player start the clock, when the arbiter go around checking that the clock have been started, they must also make sure that the clock correctly indicate which player is white. இதெல்லாம் வந்து ஒரு சைடாவே உட்கார வைப்பாங்க. 95% வந்து கேட்ல இருந்து உள்ள வரோம்னாக்கா கேட்டை பார்த்த மாதிரி ஒயிட் உட்கார வச்சுட்டு ஆப்போசிட் சைட்ல பிளாக் உட்கார வச்சுட்டாக்கா ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து கிளாக்கை வச்சோம்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஆர்பிட்டர் வாட்ச் பண்ணுவாரு. இதெல்லாம் வந்து ஒரு டோர்னமெண்ட் ஹால்ல போனீங்கன்னாக்கா விசிபிள் பண்ண முடியும். இதுக்கு ஒரே தீர்வு எல்லா கிளாக்கும் லைனா தெரியணும், அவ்வளவுதான் மேட்டர். அது தவிர இந்த கிளாக் எந்த பக்கம் வைக்கணும்ன்றது பிரச்சனை கிடையாது. நம்பர் 2, கிளாக்கை வந்து ஸ்டார்ட் யுவர் கேம் சொன்ன உடனே பிளாக் வந்து பாஸ் பண்ணிட்டாருனாக்கா ஒயிட் கிளாக் ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். அது எல்லாமே ஒயிட் சைட்ல அப்ல இருக்கிற மாதிரியா செட் பண்ணிட்டு தான் முன்னாடியே வைக்கணும். மூணாவதா இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னாக்கா 90% 30 செகண்ட் இன்க்ரிமெண்ட் ஃபார் ஈச் ரவுண்டு கொடுத்துருப்பாங்க. ஈச் ரவுண்டு 30 செகண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா 2 மூவ முடியறதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னாலே 90% கிளாசிக்கல் டோர்னமெண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் 5 மூவ்ஸ் ஓப்பனிங் ஆடுவாங்க. எடுத்த உடனே E4னா E5 வச்சிருவான், டக்குன்னு BC4 இல்லைன்னா நைட் F3 எது கன்வீனியன்ட்டோ அதை டக்குன்னு வைப்பாங்க. அப்போ வித்தின் ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட் 1 or 2 1 மினிட் எல்லாம் கிடையாது, ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ல உங்களுக்கு அலோகேட்டட் ஏரியா மொத்தத்தையும் நீங்க ஒரு வாட்ச் பண்ணிடலாம். எல்லாத்துலயுமே வந்து 90 மினிட்ஸ் அப்படின்றதுல இருந்து 1 hour 30 செகண்ட், அந்த 30 மினிட்ஸ் அது ஆக்சுவலா 1 hour 30 செகண்ட்ஸ் இருக்கும். அது 131 மாறி இருக்கும், 95% மாறி இருக்கும். ஏன்னா யாருமே ஃபர்ஸ்ட் மூவுக்காக ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு E4 வச்சாருனாக்கா ஒரு நிமிஷம் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டான். அதனால எல்லா போர்ட்லயும் இன்கிரிமெண்ட் வந்துச்சான்றத பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் ஆர்பிட்டரோட பிளாக் வைக்கிறதுக்காகவும் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இதுல வந்து எந்த விதமான செகண்ட் இதுவும் வேண்டாம். ஆர்பிட்டர் ஷுட் பி விசிபிள். கிளாக் எங்க வைக்கணும்? ஷுட் பி விசிபிள் டு த ஆர்பிட்டர். நெக்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணணும்? ஆர்பிட்டர் தான் ஸ்டார்ட் பண்ணணும். பட் 95% பிளாக் ஸ்டார்ட் பண்ணுவான். 2 பேருமே வரலனாக்கா கட்டாயமா ஆர்பிட்டர் அங்க போய் அந்த கிளாக்க இன்ஸ்டன்டா ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். இதுல வந்து இன்னொன்னு, இந்த லார்ஜ் டோர்னமெண்ட் வேர் த மூவ் கவுண்டர் இஸ் யூஸ்டு, எல்லாத்துலயுமே மூவ் கவுண்டர் இருக்கும். என்ன மூவ் கவுண்டர்ன்றதுக்கு எதுக்கு வைக்கிறாங்கனாக்கா 30 மூவ்ஸ்ல வந்து 90 மினிட்ஸ்ல 30 மூவ்ஸ் வச்சாகணுன்ற கட்டாயம் வரைச்ச அதுல வந்து மூவ் கவுண்டர் இருக்கும். எப்ப போய் பார்த்தாலும் மூவ் கவுண்டர் 2 பேரை வச்ச உடனே, நான் நேற்றுக்கே சொன்னேன், ஒருத்தர் வச்சு இன்னொருத்தர் ஆன் பண்ண உடனே 2 பேர் வச்சாதான் ஒரு மூவ் கவுண்ட் ஆகும்னு. அது மாதிரி 30 மூவ்ஸ் வச்சு முடிச்ச உடனேவே அது ஆட்டோமேட்டிக்கா ப்ரீவியஸ் டைம் காட்டும். இந்த மூவ் கவுண்டர் இருக்கிறதெல்லாம் எல்லாத்துலயுமே ஒயிட் கிளாக் பக்கம் ஸ்டார்ட் ஆகுதுக்கா பாக்குறதுக்கு கரெக்டா தரோவா இருக்கணும். பொதுவா எல்லாத்துலயுமே இருக்கணும். இதுல ஏன் இருக்கணும்னாக்கா, நேற்றுக்கு நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். ஒருத்த மூவ் வைப்பான், மூவ் வச்சுட்டு கிளாக்க ப்ரெஸ் பண்ணாம விட்டுருவான். ஆப்போனன்ட் அவன் கிளாக் ப்ரெஸ் பண்றானா இல்லையான்னு பார்க்காமயே இன்னொரு மூவ் வச்சிருவான். 2 பேருமே அவனும் வந்து கிளாக்க ப்ரெஸ் பண்றதுக்கு போவான், நம்ம கிளாக் ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற நினைப்பு வந்துடும். ஸோ 2 பேருமே ஒரு பர்டிகுலர் மூவ்க்கு கிளாக்க ப்ரெஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த 30 மூவ்ஸ்ல இவங்க 2 பேருமே அட்வான்டேஜ் 1 மூவ் எடுத்துருவாங்க. மூவ் கவுண்டர்ல 29 மூவ்ஸ் தான் ஆயிருக்கும், ஆனா ஸ்கோர் ஷீட்ல 30 மூவ்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அது மாதிரி ஒரு இஷ்யூ ஏற்கனவே ஒரு டோர்னமெண்ட்ல வந்தது. அதனால 0 விழுந்துருச்சுனாக்கா 30 மூவ்ஸ் கம்ப்ளீட்டட், கிளாக் வில் பி த கரெக்ட் திங்.
நீங்க எந்த மூவ் எழுதலன்றத ஸ்கோர் ஷீட் காட்சி கொடுத்துரும். ஒருவேளை 2 பேருமே ஸ்கோர் ஷீட்லயும் தப்பா ஏதோ ஒரு மால் பிராக்டிஸ் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா கூட you can get it. அதனாலதான் மூவ் கவுண்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் பர்டிகுலர் டோர்னமெண்ட். அது லார்ஜ் டோர்னமெண்ட்ல எல்லாம் நிச்சயமா ஒரு 10 பேருக்கு ஒரு ஆர்பிட்டர் போட்டுருவாங்க. ஆர்பிட்டர் வெரி டெஃபினெட்லி கோ த்ரூ திஸ் அண்ட் வெரி ஈஸிலி ஃபைண்ட் அவுட். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமா நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். இங்க நிறைய பேரு அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு டிஃபால்ட் டைம். இந்த டிஃபால்ட் டைம்ன்றது என்னதுன்னாக்கா 9 o'clock ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். 9 o'clockனா 9 o'clock நம்ம எங்க போறோம்? ஒரு 10 minutes. இப்ப இன்னைக்கு எனக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக லேட் ஆச்சு. இந்த லேட்டான டைம் தான் டிஃபால்ட் டைம்னு சொல்றோம். இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஐ எம் நாட் ஏதோ ஒரு காரணம் இன்டர்நெட் இஷ்யூ அதனால நான் வரலன்னாக்கா எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஆனா டோர்னமெண்ட்ல ஃப்ரஸ்ட்ரேட் சான்சஸே கிடையாது. ஆப்போனன்ட் இந்த டைம்குள்ள வரலன்னாக்கா வில் பி லாஸ். அவ்வளவுதான் மேட்டர். சோ 0 விழுந்துரும். கேம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால லாஸ் ஆயிடுவாங்க. சோ இந்த டிஃபால்ட் டைம்ன்றது லேட்டா வர்றதுக்குண்டான பர்மிஷன். இத நாம டோர்னமெண்ட்ல என்ன சொல்லுவோம்னா கிரேஸ் டைம்னு சொல்லிடுவோம். கிரேஸ் டைம்ன்றது வந்து ஒரு இஷ்யூ ஆச்சு. என்னதுனாக்கா டோர்னமெண்ட் ஈச் 1 hour வச்சுக்கோங்க. சும்மா அந்த 1 hour டைம்ல வந்து 1 hour முடிஞ்ச உடனே ஒரு 10 minutes கிடைக்கும். கிரேஸ் டைம் 10 minutes சொல்றீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்டார்டிங் டைம்ல இருந்து நீங்க 10 நிமிஷம் லேட்டா வந்தா கூட ஸ்டார்ட் பண்ணலாம். 9 minutes வந்த உடனே நீங்க வரலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா கிரேஸ் டைம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா யூ லூஸ் யுவர் கேம். ஆனா இந்த கிரேஸ் டைம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு 1 hour ஆனதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் வேணும்னு கேட்டாங்க. அது கிரேஸ் டைம் எக்ஸ்ட்ரா டைம்னு அர்த்தம். அதனால இந்த டிஃபால்ட் டைம்ன்றத அனௌன்ஸ் பண்றத கரெக்டா படிச்சுக்கோங்க. The regulations of the events are specified a default time in advance. If the default time is not specified, then it is 0. And any player who arrives at the chessboard after the default time shall lose the game unless the arbiter decides otherwise. அதாவது 0 டாலரன்ஸ்ன்றதே மொத்தமா எடுத்துட்டாங்க. ஏன்னா 0 டாலரன்ஸ் வச்சாங்க. நாங்களாம் அதுல ஒர்க் பண்ணோம். வெரி 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 டிஃபிகல்ட். ஏன்னா ஒரு 3 அடியில இருக்கும் கதவு. ஒரே நேரத்துல 6 பேர் வருவான். அவனோட ஃபர்ஸ்ட் போர்டுக்கான டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 50 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா லாஸ்ட் போர்டு அந்த ரூம்ல ஒரு 150வது போர்டு வரைக்கும் வைக்கலாம். 300 பேர் ஆடுறது. 2 பேரும் பிரதர்ஸ். ஒருத்தர் 150வது போர்டுல வந்து வரான். வந்தவனே வருவான். அவனுக்கு 9 minutes இருப்பான். கிளாக்க ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஆனா ஃபர்ஸ்ட் போர்டுல போறதுக்கு அவனுக்கு டிஸ்டன்ஸ் டைம் எடுக்கும். அதனால இது மாதிரியான விஷயங்களுக்குள்ள அன்லெஸ் அதர்வைஸ் அத ஆர்பிட்டர் டிசைட்ஸ் அதர்வைஸ் சொல்றாரு. இவ்வளவுதான் மேட்டர். இதுக்கு வந்து வேற வேற ரீசன்ஸ் எல்லாம் இருந்தது. அதை பத்தி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 0 டாலரன்ஸும் டிஃபால்ட் டைமுக்கும் ஒரே ரீசன் தான். கிளாக் 0 காட்டிச்சுன்னாக்கா யூ ஆர் லூஸ். ஏன்னா உன்னோட போர்டே என்னன்றது உனக்கு தெரியும். எவ்வளவு தூரம் நடக்கணும்ன்றது தெரியும். ஸ்டார்டிங்ல வந்து எல்லாரையுமே என்ன சொல்லுவோம்னாக்கா 9 o'clock ரவுண்ட் ஸ்டார்ட்னாக்கா யூ ஷுட் பிரசன்ட் 5 minutes பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த கேம் சொல்லுவோம். 9 o'clock நீ வரணும்ன்றத 9 o'clock வந்துதான் ஆகணும். அது இல்லாம 10 minutes கொடுக்குறோம். இதையெல்லாம் தாண்டி தான் அவன் லேட்டா வந்துட்டு எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் நடக்க வேண்டி வந்ததுன்னு ஒருத்தன் பேசுறான். அதுக்கு நாம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் அந்த இடத்துல வரக்கூடிய இடத்துல ரொம்ப என்ட்ரன்ஸ் சின்னதா இருக்கு. வேற நேரத்துல கதவை வந்து ஒரு டோர்னமெண்ட்ல இது நடந்தது. என்னன்னாக்கா கிரில் கேட்டு அதை போட்டு இழுத்து மூடிட்டாங்க. அந்த கிரில் கேட்டை இழுக்க வரல. அவன் வந்துட்டான். 10 நிமிஷத்துக்கு 9 நிமிஷம் இருந்துச்சே வந்துட்டான். அவனுக்கு 1 நிமிஷம் இருக்கு.
ஆனா அந்த கிரிக்கெட்ல இருக்க கீழே வீல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஆர்பிட்டர் ஷால் டிசைட். ஏன்னா அது 9 நிமிஷத்துல வந்துட்டான்றத வெளியில இருக்கிறவங்க பார்த்துட்டோம். நாம அவனுக்கு கேட்ட ஓபன் பண்ணி வச்சிருக்கணும். இவங்க அச்சேன் பட்டு மூடிட்டாங்க. அது வந்து ஆட்டோ க்ளோஸ் ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. தொறக்க முடியல. அந்த கேட்ட அந்த அந்த பர்ட்டிகுலர் செகண்ட் தொறக்க முடியலன்னு சரி அவன் வந்துட்டான்றதுனால ஆர்பிட்டர் போயிட்டு இமீடியட்டா அந்த போர்ட்ல போயிட்டு கிளாக் வில் ரன் நோ லாஸ் அப்படின்னு சொல்லிடுவாரு. சோ அது இதெல்லாம் வந்து இன்சிடென்டல். இததான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாத்தையும் ரூல்குள்ள கொண்டு வர முடியாதுன்னு சொல்றது. So the start of the session is the moment when the arbiter announces if the default time is 0, the arbiter shall declare the game lost for the player who are not present at their boards. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஜீரோ டாலரன்ஸ் நான் வந்து கிரேஸ் டைம் டிஃபால்ட் டைம் பத்தி சொன்னேன். 9 மினிட்ஸ்க்கே உள்ள வந்துட்டேன். இங்க ஜீரோ டாலரன்ஸ்ல அது கிடையாது. ஏன்னா எல்லாரும் உள்ள வந்துட்டாங்கனாக்கா பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் த கேம் கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கனாக்கா அதுக்கப்புறம் யாருமே உள்ள வர முடியாது. யூ ஷுட் பி ஆன் யுவர் போர்டு அட் த போர்டு. It is preferable to display a large digital countdown in the playing hall. இதுதான் ரொம்ப முக்கியம். டிஃபால்ட் டைம்ங்கிறத செட் பண்ணிட்டாங்கனாக்கா கட்டாயமா ஜீரோ டாலரன்ஸ் இருக்கிறதுல ஸ்டார்ட் ஆஃப் த கேம் 10 மினிட்ஸ் பிஃபோரவே அந்த டிக்ல இது போட்டுருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஜீரோ வந்த உடனே ஸ்டார்ட் யுவர் கேம் ஆர்பிட்டர் சொல்லிடுவாரு. ஃபார் டுடே ஈவென்ட் வித் fewer than 30 players, an announcement must be made 5 minutes before the round is due to start and again 1 minute before start of the game. இதெல்லாம் நார்மலா எல்லாமே சொல்லுவோம். 5 minutes before, 10 minutes before உள்ள வாங்க, 5 minutes before ஒரு announcement, all players occupy your seat, be ready, switch off your mobile phones, if you are wearing the watches you can remove it. இது மாதிரி அதாவது பிளே பண்ணாம எந்த விதமான லாஸும் எந்த பிளேயரும் பேஸ் பண்ணக்கூடாதுன்றதுல சீஃப் ஆர்பிட்டர்ல இருந்து எல்லா ஆர்பிட்டரும் கவனமா இருப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லாத அன்னெசரி லூசிங். அதனால இத மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வெரி ஃப்ரீக்வெண்டா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க till the game started. அதான் சொன்னாரு 1 minute before வரைக்கும் சொல்லுவாங்க. Alternatively, a clock should be placed on the wall. இது வந்து டிஸ்பிளே போர்டு இல்லைன்னாக்கா டிஸ்பிளே டிஜிட்டல் கிளாக் இல்லைன்னாக்கா நார்மல் கிளாக் வச்சிருப்பாங்க. என்னோடது ரயில்வே டைம் சார், நான் ஆன்லைன்ல வச்சிருக்கேன் சார், இந்த ஏர்டெல் கல்கட்டா மோடு இதெல்லாம் யாரும் எதிர்பார்ப்பாங்க. கிளாக் டைம் வந்து பிளேயிங் ஹால்ல இருக்கிற கரெக்டான கிளாக்கை வச்சிருப்பாங்க. அந்த கிளாக் டைம்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் நாள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடணும். அதுதான் அதுல ஜீரோ வந்துடுச்சுன்னா அதுல கரெக்டா 9 டச் பண்ணிச்சா ஸ்டார்ட் யுவர் கேம் சொல்லிடுவாரு. அதுதான் அபிஷியல் டைம். The default time is not zero, then advisable that the arbiter publicly announces the time of the start of the round and that writes down the starting time. If the default time is, for example, 30 minutes and the round schedule was start at 15, but actually start at 15:15, then players do not lose by default time until இது வந்து இப்போதைய சேஞ்ச். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது முன்னெல்லாம் வந்து ப்ராஸ்பெக்டஸ்ல போட்டு டிஸ்பிளே அமிச்சிடும் 9 o'clock எவ்ரி டே அப்படின்னு போட்டுருவோம். லாஸ்ட் நாள் என்ன பண்ணுவோம்னா 8:30 போடுவோம். பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் குயிக்கா ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக. இப்ப இந்த 8:30ன்றதுக்கு half an hour டைம் இருக்கும் 9 o'clock வரைக்கும்னு. ஆனா 8:30 8:45 ஆயிடும். யாருமே நிறைய பேர் காதுல வாங்காம போயிருந்தாங்களோ ஏதோ ஒரு காரணத்தினாலோ அன்னைக்கு கரண்ட் கட்டு ஏதோ ஒரு இஷ்யூ ஆர்பிட்டர் என்ன பண்ணாரு ஒரு 10 to 15 நிமிஷம் டிலே பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்கன்னாக்கா அந்த டிலே டைம் வந்து பிளேயருக்கு கிடையாது. ஒன்லி ஃபார் த ஆர்கனைசர் அண்ட் சீஃப் ஆர்பிட்டர் தான் அந்த டைம்.
அப்போ நீங்க 9 o'clock வரலன்னா 8:30 ஸ்டார்ட் பண்ணனா half an hour டிஃபால்ட் டைம் 9 o'clock உள்ள இருக்கணும். ஆனா நீங்க வந்து வரல அப்ப நான் லாஸ்ட் விட்டுருவேன். ஆனா கேமே 8:45 தான் ஆரம்பிச்சதுனாக்கா இப்போ லேட்டஸ்ட் டைம் என்ன சொல்றதுன்னா கிளாக்ல நாம சொல்லி இருக்கிற டைம் 8:45 தான் ஸ்டார்டிங் டைம்னாக்கா அதுல இருந்து டிஃபால்ட் டைம் half an hour அந்த டிஃபால்ட் டைமை கூட்டிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது லேட்டஸ்டா இப்போ வந்து கரெக்ட் சேஞ்சஸ் என்னென்ன பண்ணிருக்காங்கன்றதுக்கான அடையாளம். இதெல்லாம் ஏற்கனவே நிறைய டோர்னமெண்ட்ல நாங்கெல்லாம் ஒர்க் பண்ணிச்ச ஸ்டார்டிங் டைம்னு என்ன போட்டுக்கோ அந்த டைம் தான். ஆனா ஆர்பிட்டரோ ஆர்கனைசரோ யாரோ இனாகிரேஷனுக்குன்னு ஒருத்தர் கூட்டிருப்போம். அவர் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் இல்ல கலெக்டர் எம்எல்ஏ இது மாதிரியான ஆட்களை கூப்பிடுவாங்க. அவங்களோட புரோட்டோகால் பிரகாரம் கேட்டு டிலே அதெல்லாம் இருக்கிறப்போ கிரேஸ் டைம் வந்து அதாவது கிரேஸ் டைம்ன்ற வார்த்தையே சொல்லக்கூடாது. டிஃபால்ட் டைம் அந்த டிஃபால்ட் டைம் பிளேயருக்கு கொடுக்க மாட்டோம். இப்போ அந்த டிஃபால்ட் டைம் பிளேயருக்கு அட்வான்டேஜா மாறி இருக்கு. A flag is considered to have fallen when the arbiter observed the fact or either player has made a valid claim to that effect. Flag fall ஆன உடனே ஏதாவது ஒரு பிளேயர் வந்து சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆர்பிட்டர் பார்த்தாலே போதும். ஆனா இதுல ரெண்டு பேராவது a flag is considered to have fallen when it is noticed or claimed, not when it is physically happened. It is if a result is reached between a flag fall and the fall being noticed, the result is not changed. The arbiter should announce flag fall as soon as he noticed it. ஆர்பிட்டர் பார்த்த உடனே அவருக்கு கிளாக் பால் இருந்தா சொல்லிடணும். அப்போ அதெல்லாம் பழைய இதெல்லாம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் நேத்திக்கே நான் சொல்லிட்டேன் யாருக்கு ஃபர்ஸ்ட் பிளாக் பால் விழுதுன்றத இப்போ வர கிளாக் எல்லாமே சொல்லிடுது. அப்போ வந்து எப்போ விழுதுன்னே தெரியாது. ரெண்டு பேரும் கிளாக் பால் ஆன உடனே கூட கேம் கண்டினியூ பண்ணுவாங்க. மேனுவல் கிளாக்ல வந்து மைனஸ் எல்லாம் போகும் கிளாக் டைம் இதெல்லாம் இப்போ அதெல்லாம் கிடையாது. ஈஸியா யாருக்கு ஃபர்ஸ்ட் கிளாக் பால் ஆனா லாஸ் அவ்வளவுதான். Except where one of articles 5.1 to 5.23 applies. If a player does not complete the prescribed number of moves in the allotted time, the game is lost by the player. However, the game is drawn if the position is such that the opponent இத மட்டும் எல்லா இடத்துலயும் நம்ம ஆர்பிட்டர் பார்க்கணும். It is if the game is lost by the player, however, the game is drawn if the position is such that the opponent cannot check with the player's king by any possible series of legal moves. இது ஒவ்வொரு தரமும் பார்க்கணும். அவ்வளவுதான். ஓகே டியர் பை. Also, in case of Article 9.6 and 9.62, even if a player does not complete the prescribed number of moves in the allotted time, the game is drawn. இது வந்து கிளைம் பார்த்துட்டே நீங்க வந்து யாருக்கு கிளாக் பால் ஃபர்ஸ்டா இருந்தா அவன் லாஸ்ட் தான். இங்க லாஸ்டா போய் பார்க்கச்சா அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஆனா இப்போ வந்து இதெல்லாமே கிளாக்ல வந்து மூவ் கவுண்டர் வந்துச்சு. கிளாக்ல அதெல்லாம் மேனுவல் கிளாக் இருக்கிறப்போ மூவ் கவுண்டர் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ மூவ் கவுண்டர் இருக்கு. கிளாக் பால் ஃபர்ஸ்ட் யாருக்குன்னு தெரியும். இதெல்லாம் தாண்டி ஆர்பிட்டரோட விஜிலன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டோர்னமெண்டோட லெவல் இன்க்ரீஸ் ஆக இப்போ நார்மல் டோர்னமெண்ட்லயே நீங்க வந்து நாங்க இப்போ நாளைக்கு ஒரு ஒன் டே டோர்னமெண்ட் சண்டே நடக்க போகுது. அந்த டோர்னமெண்ட்ல வந்து நீங்க கிளாக் பால் எப்போ போய் பார்க்க வேண்டி இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஈச் 15 மினிட்ஸ் இல்ல ஈச் 30 மினிட்ஸ் கொடுக்குறீங்க. 9 o'clock ஸ்டார்ட் ஆயிட்டுனா 9:55 வரைக்கும் எவன் ஆடி இருக்கானோ அந்த போர்டை தான் பார்க்கணும். உங்களுக்கு 30 போர்டு பார்க்கறது சொல்றாங்க, பார்க்க முடியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 30 போர்டை லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஆட மாட்டாங்க. அந்த இடத்துல 1 or 2 தான் போகும். அந்த ரெண்டு போர்டும் 95%
டாப் போர்டா இருக்கும். அதனால ஒரே இடத்துல நின்னுகிட்டு ரெண்டுத்தையுமே பார்க்கலாம். இன்கேஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து நாம நார்மல் இதெல்லாம் வந்து பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனா ரேட்டிங் டோர்னமெண்ட், நார்மல் ரேட்டிங் டோர்னமெண்ட் பிலோ 180 வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஏன்னா லாஸ்ட் ரவுண்ட்ல வந்து பிரைஸ் வின்னுக்குள்ள போகணுன்றதுக்காக ஒரு அண்டர் 14 பாயும் அண்டர் 10 பாயும் விளையாடுவாங்க. 2 பேருமே ஜெயிச்சாக்கா இது பிரைஸ் வின் கப்பு கிடைக்கும். கேஷ் பிரைஸ் எல்லாம் மேல யாரா டாப் போர்ட்ல விளையாடி இருப்பாங்க. இவன் ஒரு 30வது போர்ட்ல விளையாடுவான், இன்னொருத்தன் வந்து 45வது போர்ட்ல விளையாடுவான். பார்க்க முடியாதுதான். ஆனா நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேரும் ஆடைச்ச நாமும் ஒரு ஆர்பிட்டர் இருக்க மாட்டோம். 95% மற்ற போர்டெல்லாம் முடிஞ்சிருக்க ஆர்பிட்டரோட ஹெல்ப் கூப்பிடலாம். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு கிளாஸ் ரூம் அலாட் பண்ணிட்டாங்க ரேட்டிங் டோர்னமெண்ட்க்கு. சம்டைம்ஸ் ரேட்டிங் டோர்னமெண்ட்ல இட் ஹேப்பன்ஸ். ஏன்னா ஒரு 350 பேர் வராங்க, 300 பேருக்கான ஹால்ல தான் டோர்னமெண்ட் நடக்கிறதுனா மிச்சம் இருக்கிறவன வேற ஒரு ஹாலோ வேற ஒரு ரூம்லயோ போட்டு அதுக்கு தனியா ஆர்பிட்டர் போடுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு 4 போர்டு இருக்கு. உங்களுக்கு 2 ஆர்பிட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனா 4 பாட்ல ஓடுறதுனாக்கா நீங்க ஒரு பிளேயரை கூப்பிட்டு யாருக்கு பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஓடுறது அசிஸ்டன்ஸ வாலண்டியர்ஸ இன்வால்வ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து வெரி வெரி ரேர். இப்ப எல்லாத்தையும் இன்கிரிமெண்ட் மோடு இருக்கிறதுனால பிளாட்ஃபார்ல வந்து லாஸ்ட் 1 மினிட் வரைக்கும் பார்க்கறதுக்கு ஆர்பிட்ரால முடியும். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து கட்டாயமா 0 உழைச்ச ஆர்பிட்டரோ பிளேயரோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும். ஏன்னா வெரி லெஸ் நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் தான் ரன் ஆகும். ஸோ clock settings. This means that a simple black ball might not lead the arbiter to declare the game lost for the player whose clock has fallen. இது இந்த இடத்துல வந்து இத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க குரூப்லயே போட்டுருப்பா. முத்து ரமணன், இத வந்து இந்த காலம் வந்து டைரக்டா எல்லாரும் பைஹார்ட் தான் பண்ணணும். 95% இந்த மாதிரியான சிச்சுவேஷன் கட்டாயமா வர்றதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கு. இந்த டேபிள வந்து நல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு விட்டுருங்க குரூப்ல. 1 தரம் 2 தரம் 3 தரம் 5 தரம் 10 தரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சா மனப்பாடம் பண்ணிடுங்க. The arbiter has to check the final position on the chessboard and only the opponent can checkmate the player's king by any possible series of legal moves. Can he declare the game won by the opponent? Where there are forced moves that lead to a checkmate or a stalemate by the player, then the result of the game is declared as draw. இந்த மாதிரியான பொசிஷன்ல கிளியரா போட்டிருக்காங்க. கிங் பிளஸ் குவீன், கிங் பிளஸ் நைட் ஆர் கிங் பிளஸ் பிஷப் இருந்ததுன்னா டிரா தான். கிங் பிளஸ் ரூக்கு கிங் பிளஸ் நைட் வின் ஃபார் ஆப்போனன்ட் ஆஸ் எ மேட் இஸ் பாசிபிள். இந்த முக்கியமா மேட் இஸ் பாசிபிள்னு கிங் ரூக்கு கிங் நைட் இருந்ததுனாக்கா மேட்டு டிரா கொடுக்க கூடாது. இங்க 2 பேருக்குமே நைட் இருந்ததுனாக்கா ஆப்போனன்ட்டுக்கு வின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்க நீங்க வந்து கிளியரா ஒரு சின்ன சீக்ரெட்டான விஷயம் நான் என்ன சொல்றேன் தலைவா கிளியரா கேட்டுக்கோங்க. குயின் இருக்கு நம்ம கிட்ட, அவங்க கிட்ட நைட்டோ பிஷப்போ மட்டும் இருந்துட்டாக்கா டிரா வரதுக்கான சான்ஸ் இருக்கு. கிங் ரூக்கு கிங் பிஷப், நம்ம கிட்ட ரூக் இருக்கு அவங்க கிட்ட பிஷப் இருக்குன்னா டிரா வரும். 2மே சேம் கலர் பிஷப் இருந்ததுன்னா டிரா வரும். மற்ற எல்லா பொசிஷன்லயும் வின் ஃபார் ஆப்போனன்ட். இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதுதான் வழி. 3 டிரா தான் இருக்கு. என்னது? சேம் கலர் பிஷப்பு, ரூக் அண்ட் பிஷப்பு, குயின் அண்ட் பிஷப் ஆர் நைட்.
ஏன்னா ரூக்குன்னு சொல்லுச்ச குயினும் ரூக்கும் ஒண்ணுதானே சார்னு கேட்கலாம். ஆனா ரூக்கு இருக்குச்ச பிஷப்பால மட்டும்தான் டிரா கிளைம் பண்ண முடியும். நைட் இருந்தா மேட்டு வரதுக்கு உண்டான சான்சஸ். அதனால கிங்குக்கு குயின் இருந்ததுன்னா நைட்டு பிஷப் எது இருந்தாலும் டிரா ஆகும். கிங்கு கூட ரூக்கு மட்டும் இருந்ததுன்னா பிஷப் இருந்ததுன்னா டிரா. கிங்கோட பிஷப் இருந்ததுன்னா சேம் கலர் பிஷப்பா இருந்தாக்கா டிரா. சோ மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இத தரோவா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த காலமை குரூப்ல போட்டிருப்பா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எல்லாருக்கும். Every indication given by the checkmate is considered to be conclusive in the absence of any evident defeat. A chess clock with an evident defeat shall be replaced by the arbiter, who shall use his best judgment when determining the times to be shown on the replacement chess clock. கிளாக்கு கீழே விழுந்துடுச்சு, அதுல நீங்க எப்படி எல்லாம் பண்ணலாம்ன்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. கிளாக்கு திருப்பி வேற கிளாக் வைக்கணும். ஒரு கிளாக் திடீர்னு பேட்டரி லோ காட்டுது, ஆஃப் ஆயிடுது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வேற கிளாக் வைக்கச்ச ரெண்டு பேருக்கும் கிளாக்கோட டைமிங்க கரெக்ட் பண்ணி வச்சுட்டு ரெண்டு பேருக்கிட்டையும் கரெக்ட் தானான்னு கேட்டுட்டு அப்புறமா வைக்கணும். ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் ஒத்துக்கலனாக்கா ஸ்கோர் ஷீட்ல எத்தனை மணிக்கு நாம பெரிய டோர்னமெண்ட்ல எல்லாம் என்ன பண்ணுவோம்னாக்கா 95% to 2 to 3 times. அது டிபெண்ட்ஸ் ஆன் இன்கிரிமெண்ட். எத்தனை இன்கிரிமெண்ட் கொடுத்துருக்கோம், எவ்வளவு நேரம் ஓடும் அப்படின்றத பொறுத்து கிளாக் டைமை எழுதிட்டு வருவோம். ஈச் எவ்ரி போர்ட்லயும் ஒரு பிளேயரு 9 o'clock ரவுண்ட் ஆரம்பிங்கன்னா 10 o'clock போயிட்டு ஒவ்வொரு பிளேயர் கிட்ட இருந்தும் ஒரு டைம் டேபிள் ஒன்று கொடுப்பாங்க. அதுல ஒயிட்டோட டைம் என்னவா காட்டுது டிஸ்பிளே, பிளாக்கோட டைம் என்ன காட்டுது, கரெக்டா எக்ஸாக்ட்லி 10 o'clock. அப்போ ஒயிட்டோட மூவ் எத்தனை, பிளாக்கோட மூவ் எத்தனை, ஒரு மூவ் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். 95% மாறாது. ஆனா பிளாக் வைக்கணுமா ஒயிட் வைக்கணுமான்றத அது தீர்மானம் பண்ணும். அதுக்குதான் நம்பர் ஆஃப் மூவ்ஸ் எழுத சொல்றோம். ஒருத்தன் 9 இன்னொருத்தன் 8னா 8 இருக்கிறவன் 9th மூவ வைக்கணும். அப்போ கிளாக்கு பிளாக் சைட்ல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு 10 o'clock அப்புறமா ஒரு பால் ஆச்சுனாக்கா 10 o'clock என்ன டிஃபரன்ஸ் இருக்குது டைம்ல, அதுக்கப்புறம் எத்தனை மூவ் ஆடி இருக்காங்க. இப்போ 10:05 முடிஞ்சிச்சுன்னா 5 minutesல எத்தனை மூவ் ஆடி இருக்காங்க, அது முங்கி போனா 1 or 2 மூவ்ஸ் ஆடி இருப்பாங்க. அதுக்கு உண்டான இன்கிரிமெண்ட் ரெண்டு பேருக்குமே கொடுத்துட்டு அந்த டைம்ல இருந்து கொடுத்து வைக்கலாம். அது மாதிரி கிளாக்கை ஆர்பிட்டர் பர்ஃபெக்டா ஜட்ஜ் பண்றதுக்கு உண்டான வேலைகள் செய்ய முடியும். மேபி 1 or 2 minutes டிஃபரன்ஸ் ரொம்ப ரேர் கேஸ்ல வரலாம். இட் இஸ் டிசைரபிள் டு செக் த clocks during the round, for instance every 30 minutes and to record the times. இதான் நான் சொன்னேன். இததான் நாம பண்ணோம்னாக்கா it will be useful to you. If a chess clock must be replaced, it must be done as soon as possible and it is essential to mark it is defective. நீங்க எடுத்து போற கிளாக்கை டிஃபெக்டிவ்னு மார்க் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் அது திருப்பி ஆகாது. அல்லது வேற எங்கன்னா போர்டு வந்துச்சுன்னா இந்த கிளாக் எடுத்து போய் அவன் அங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ அதனால டிஃபெக்டிவ் கிளாக்கை உடனே மார்க் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி டிஃபெக்டிவ்னு எழுதிடணும். இங்க ரெண்டு பேருக்கும் காட்சிக்கு கிளாக்கை வைக்கணும். சார் ஃபிடே டூர்னமெண்ட்ல எவ்ரி 30 minutes எப்படி செக் பண்றாங்க சார்? ஒரு போர்டு நீங்க பாக்குறீங்க, ஒரு ஹால்ல இருக்கு அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா 30 போர்டையும் கிளாக் வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு 2ல இருந்து 3 எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கணும். வேற யாரோ கேட்டாங்க, யார் கேட்டது? சவுண்ட் வந்தது. ராஜன். சுகாராஜன் என்ன கேட்டீங்க? ஏதாவது சவுண்ட்? சார் ஃபிடே டூர்னமெண்ட்ல எவ்ரி 30 minutes செக் பண்ணனும் போட்டுருக்குல சார், அது எப்படி சார் பாசிபிள்? ஆக்சுவலா எல்லாம் இப்போ ஒரு 10 போர்ட்ஸ் 20 போர்ட்ஸ் பாக்குறோம். அப்ப எவ்ரி 30 minutes எல்லா பிளேயரோட டைமிங்ஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க? நாங்களா 35 போர்டு பாத்துக்கோமா,
இல்ல அது நீங்க ரெக்கார்ட்னா எப்படி 35 பண்ணுவீங்க போர்டை சார்? பார்ப்போம். அதாவது டைம் 10 ஸ்டாப் o'clock வந்து ஸ்டார்ட் எழுதுவீங்களா? பண்றீங்களா 10:03 முடிச்சிடுவோம் 35 போர்டையும். அவ்வளவு ஃபாஸ்டா பார்க்க முடியும். ஏன்னா இல்ல நீங்க இல்ல 10:01 ஆச்சுன்னா 10:01 எழுதலாம். இல்ல சார், நான் கேக்குறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பீங்களா இல்ல எப்படின்னு கேக்குறேன் சார். 30 மினிட்ஸ்க்கு ஒரு இல்ல இல்ல சார், எப்படின்னு கேக்குறாங்க சார். இதுல அதுக்கு ஸ்கோர் ஷீட்னு தனியா வச்சுட்டு மேனுவலா தான் மேனுவலா எழுதி வச்சுப்பீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட்ல வந்து கிளாக் வந்து பாத்தீங்கன்னா இல்லம்மா நீங்க வந்து ரேட்டிங் டோர்னமெண்ட் வாங்கம்மா. ஒரு ரேட்டிங் டோர்னமெண்ட் சொல்லுங்க. டோர்னமெண்ட்ல கிளாக் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுதுல சார். அந்த டைம்ல வந்து நம்ம 30 மினிட்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்க டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம்ல. அதுதான் ஆகாது. வெரி ரேர் கேஸ். சொல்லுங்க. ஆமா சார். சோ அப்ப நீங்க வந்து டைம் ஸ்டாம்ப் வந்து மேனுவலா எழுதி வச்சுக்கிறீங்க. உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் கட்டாய் வருது. நானே சொல்லிடுறேன் கிளியரா. சொல்லுங்க சார். சொல்லுங்க. அதாவது கிளாக் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா பேட்டரி லோ அப்படின்னு காட்டும். இல்லங்க உங்க இன்டர்நெட் கரெக்டா இல்ல. நீங்க பேசுறதெல்லாம் ஆஃப் ஆஃபா தான் வருது. ஓகே சரி, நான் இந்த இடத்துல இவங்களோட டவுட் ஒரே மாதிரி கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். எவ்ரி half an hour it is possible. 95% கட்டாயமா ப்ரெஷரைஸ் பண்ணி செய்ய சொல்றாங்க. ஏன்னா கிளாக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓவர் ப்ரெஷர்ல வந்து கிளாக்கை கீழே தள்ளி விடுவாங்க. அது மட்டும்தான் சம்டைம்ஸ் நடக்கும். ஏன்னா எவ்வளவு சொன்னாலும் அது பேர் பிளேல வரும். நாங்க ஏற்கனவே நேற்று சொன்னோம். 2 பேருக்குமே 1 நிமிஷம் இருக்குன்னா மூவ் இப்படி வச்சு டக்கு டக்கு டக்குன்னு அடிப்பாங்க. மூவ வச்சுட்டு அடிக்கிச்சா கிளாக் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டே போகும். கடைசியில என்ன ஆகும்னா டக்குன்னு கீழே விழுந்துரும். அந்த மாதிரியான டைம்ல ஆர்பிட்டர் பக்கத்துல இருந்துகிட்டே இருக்கணும், வான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் கிளாக் மூவ் வச்ச கரெக்ட் பொசிஷன்ல கீழே விழாம பாத்துக்கணும். இதெல்லாம் தாண்டி தான் ஒரு கிளாசிக்கல் டோர்னமெண்ட்ல மிடில் ஆஃப் த ரவுண்ட்ல டக்குன்னு இவ்வளவு இதெல்லாம் வராது. கிளாக் ஃபால் ஆகுது, கீழே விழுறது அப்படின்றது கீழே விழுறதுன்றது வந்து வெரி வெரி ரேர் கேஸ். அது எப்ப நடக்கும் அப்படின்றத சில நேரங்கள்ல யாருன்னா ஒருத்தர் குறுக்குல போவச்ச தட்டி விட்டுட்டு போயிடுவாரு, பேக்கோட போவச்ச. அது மாதிரியான நேரங்கள்ல அது. ஆனா இங்க நாம வந்து பெரிய டோர்னமெண்ட் எல்லாம் கன்ஜஸ்டடாவே இருக்காது. பேக்ஸ் ஆர் நாட் அலௌடு. அதெல்லாம் வெளியில வச்சுட்டு வரணும். நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இது பாசிபிலிட்டிஸ் வெரி வெரி லெஸ். என்னன்னா சடனா ஒரு கிளாக்ல சம்டைம்ஸ் இட் மே ஹேப்பன். நான்லாம் இது வரைக்கும் கிளாக் ஃபெயிலியர்னு நான் ஒரு 100 டோர்னமெண்ட் ரேடிங் டோர்னமெண்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 3 டைம்ஸ் கூட கிளாக் சேஞ்ச் பண்ணது கிடையாது. கீழே விழுந்தது மத்ததெல்லாம் சடனா ஒர்க் ஆகல அப்படின்னு. சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கிளாக்கு வந்து ப்ரெஸ் பண்றத கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய யூஸ்டு கிளாக் இருந்ததுனாக்கா சாஃப்ட் டச்ல இருந்து ஹார்டு டச்சா மாறிடும். அந்த மாதிரியான நேரங்கள்ல மட்டும் அந்த கிளாக்கு வந்து அது கிளாக்கு இவன் விளையாடிக்கிட்டே இருப்பான். ஒரு 25 மூவ் வரைக்கும் எல்லா நல்ல நேரம் போயிருக்கும். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா அவன் சாஃப்ட் டச் பண்ண ஆரம்பிச்சுப்பான். அப்ப என்ன ஆகும்னா தடவி கொடுப்பான். மேல ப்ரெஸ் பண்றதுக்கு பதிலா தடவி கொடுப்பான். அப்ப அந்த கிளாக் வந்து படிஞ்சிடும், உட்காந்துரும். பார்த்தா கிளாக் க்ளோஸ் ஆன மாதிரி தெரியும், ஆனா அவன் கிளாக் ஓடும். அந்த மாதிரியான கிளாக் டிஃபெக்ட்ஸ் வந்ததுன்னா மட்டும் ஆர்பிட்டர் கொஞ்சம் விசிபிளா பார்க்கணும். அதாவது ஆர்பிட்டர்களோட வேலையே எல்லா போர்ட்லயும் போயிட்டு இப்ப நாம சொல்றோம் இல்லையா, நாம கிளாக்குக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். half an hour ஒரு தரம் போய் பாக்குறதுன்னு. அப்படி கிடையாது. ஒவ்வொரு மூவும் எல்லா போர்ட்லயும் ஒரு பிளேயர் வந்து மேக் த மூவ், பிரஸ் த கிளாக், ரைட் த ஸ்கோர் ஷீட். இந்த சீக்வன்ஸ ஈச் அண்ட் எவரி மூவ் பண்றாங்களான்னு பார்க்கணும். ஒரு மூவ் பண்ணலன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 2வது மூவ் பண்ணலன்னா ஆர்பிட்டர் போய் சொல்லிடலாம், ஸ்கோர் ஷீட் எழுதுங்க முதல்ல உங்க டைம்லன்னு. கிளாக்க பிரஸ் பண்ண விடக்கூடாது. ப்ரீவியஸ் மூவ் எழுதல, ஒரு மூவ் வச்சுட்டான், கிளாக்க பிரஸ் பண்ணிட்டான், ஸ்கோர் ஷீட் எழுதல. 2வது மூவ் வைக்கிறப்போ அவனோட டைம் வந்துடும். ஆப்பனன்ட் டைம் திங்கிங் டைம் விட்டுடணும்.
அவன் மூவ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டான்னாக்கா இவன் அடுத்த மூவுக்கு திங்க் பண்ணச்சு மூவை வச்சிடுறான். அந்த மூவ் எழுதல ப்ரீவியஸ் மூவ், இந்த மூவை வச்சிடுறான். இப்பவும் கிளாக்க ப்ரெஸ் பண்ணாம இல்ல கிளாக்க ப்ரெஸ் பண்ணிட்டான்னாக்கா அப்போ வெயிட் பண்ணலாம். மூணாவது தரம் மூவை வைக்க விடக்கூடாது, அந்த 2 மூவ் எழுத சொல்லுங்க. Each and every move should be written on the score sheet. அதை நீ எல்லா நேரத்திலையும் எல்லா மூவுக்கும் உறுதிப்படுத்தணும். இது 95% விசிபிளா இருந்தா பாசிபிள் தான். விஜிலன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால பிளாக் பால்ல இதெல்லாம் வந்ததுன்னா என்ன பண்றதுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதெல்லாம் வெரி ஃப்ரீக்வெண்டா நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஆனா இது மாதிரி எப்பனா ஒரு தடவை நடந்துட்டா கூட நாம ரெயின் கோட் எடுத்துட்டு போற மாதிரிதான். இப்போ என்னோட பேகு, சில பேரோட பைக்ல பாக்ஸ் வச்சிருப்பாங்க முன்னெல்லாம். இப்ப யாரும் பாக்ஸ் வச்சுக்கிறது இல்ல, பேக் வந்ததுனால பாக்ஸ்ல வந்து ரெயின் கோட் எப்பவுமே இருக்கும். ஆனா வருஷத்துல 10 நாள் தான் மழை பெய்யுது. அது மாதிரிதான் இதெல்லாம். சோ இதெல்லாம் வந்து சேஃப்டி கட்டாயமா நடக்குமா அப்படின்றதுக்கெல்லாம் தெரியாது. ஒரே ஒரு தரம் ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். இந்த கிளாக்கை வந்து ரீசெட் பண்றதுக்கு உண்டான ஒரு பாசிபிலிட்டி ஒரு டோர்னமெண்ட்ல, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்றேன். ஃபால்ஸ் அலாரம் என்னது? ஹால்ல வந்து ஃபால்ஸ் அலாரம் அடிச்சிருக்கு. எப்படி அடிக்கும் அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு ஹீட் ஸ்மோக் வந்ததுன்னா ஃபால்ஸ் அலாரம் வரும். அங்க இருக்கிற வாட்டர் வந்து ஸ்பிண்டில் ஆயிடும். இந்த ஃபால்ஸ் அலாரம் கேட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பர்ஃபெக்ட் ஆயிடும். அவன் எழுந்துப்பான், எதனால தெரியாம. இது ஒரு இன்சிடென்ட்ல அப்போ வந்து கிளாக்க வந்து ஒருத்தர் 2 பேர் தட்டி விடுறது, போர்டை தட்டி விடுறது, இதெல்லாம் நடக்கும். அந்த நேரத்துல டைம் எல்லாரையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லி கிளாக்க வந்து நிறுத்திடுவாங்க. என்ன அலாரத்துல என்ன ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கிளியரா ஒரு 1/2 hour கொடுத்து தான் கேம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல எல்லா கிளாக் டைமிங்கு, யாரோட போர்டு பொசிஷன், ஸ்கோர் ஷீட்டை பார்த்து போர்டை வைப்பாங்க. கிளாக் டைமை பார்த்து கிளாக் டைமை வைப்பாங்க. அந்த நேரத்துல மாதிரியான நேரங்கள்ல மட்டும்தான் இது பாசிபிள். ஒரு டோர்னமெண்ட்ல என்னாச்சுன்னா, ஃப்ளோர்ல இருந்த மொசைக் ஃப்ளோர்ல இருந்தது, மொசைக் எல்லாம் வெடிக்காரு, டபால்னு சவுண்ட் கேட்டது. அந்த பர்டிகுலரா 5-6 பேர் விளையாடிக்கிட்டு இருக்க போர்ட்ல இருந்தவங்களாம் கீழே இருந்து டம்முன்னு சவுண்டு கேட்டதுன்னு என்ன பண்ணுவான் தகாரணி. அது மாதிரியான நேரங்கள்ல மட்டும்தான் இதெல்லாம். ஓகே, அதுக்குண்டான ப்ரிகாஷன் கட்டாயமா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகும். Okay, we'll go to the next. I hope that you got the message. So, yes sir. Next. Sir, இன்னும் ஒரே ஒரு டவுட். 24 பேஜ் நம்பர்ல டேப்லர் காலம் இருக்குல்ல சார், அதுல பாத்தீங்கன்னா கிங் பிளஸ் குயின் இருந்தாலே டிரா சொல்றீங்க, கிங் பிளஸ் குயின் பிளஸ் பான் இருந்தா வின்ன்றீங்க. இப்ப நம்ம பிளேயர் வந்து ஜஸ்டிபிகேஷன் கேட்பாங்கல்ல, மேம் நான் எக்ஸ்ட்ரா ஒரு பான் கூட வச்சிருக்கேன், ஏன் வந்து வின் ஃபார் ஆப்போனன்ட்னு, அதுக்கு என்ன சார் கரெக்ட்? அதாவது இது வந்து நீங்க நேர்ல வந்தீங்கன்னாக்கா இத வந்து கிளியரா, அதாவது பொசிஷனல் இத வந்து அவங்க கொடுத்திருக்கிறது வெரி கிளியரா, பெரிய இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்னோட இதை நான் கொடுக்குறேன். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எங்களோட மேனுவல்ல இதெல்லாம் கிடையாது. நாங்க படிக்கிறப்போ இந்த மேனுவல்ல இதெல்லாம் கிடையாது. இந்த டேப்லர் காலம் கொடுத்திருக்கிறத வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு என்ன காரணம்ன்றதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கோச்சிங் கேம்பே நடக்கிறது. அந்த மாதிரியான இடங்கள்ல தான் நீங்க இதெல்லாம் கேட்க முடியும். இப்ப வந்து இத வந்து போர்டு இருந்தா நான் வந்து கிளியரா பண்ண முடியும். ஆன்லைன்ல இட்ஸ் நாட் ஈஸி டு எக்ஸ்பிளைன். ஏன்னா பொசிஷன் வந்து ப்ரீவியஸ் மூவ் பாசிபிளான்னு கூட பார்க்கணும். சரிங்களா? இதுல பாருங்க, கிங் பிளஸ் இல்ல இந்த கிங் பிளஸ் குயினுக்கு மட்டும் தான் சார் டவுட். ஏன்னா கிங் பிளஸ் குயின் இருந்தாலே நம்ம டிரா கொடுக்குறோம், எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்கும் போது வின் கொடுத்தா கண்டிப்பா பிளேயர் வந்து क्वेश्चन கேக்குறாங்கல்ல, அதனாலதான் சார் கேக்குறேன். அது என்ன பொசிஷன்றது உங்களுக்கு ஒரு 2000 பிளஸ் இருக்கிற பிளேயரை போய் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா விளையாடியே காட்சிக்கும். பொசிஷனல் பிளே வந்து வைக்கிறதுக்கு தெரியும். இந்த சினாரியோ எல்லாம் ஃபியூச்சர்ல வந்து ஒரு இடத்துல வச்சு காட்டுவாங்க. அது வந்து ராஜாராம் சார் சொல்லியிருக்கிறாரு.
ராஜாராம் சார் வந்து அது மாதிரியான பொசிஷன்லாம் வரக்கூடிய இடங்கள்லாம் நாம வந்து டிஸ்கஷன் ஒரு காலம் வைக்க போறோம், ஒரு கிளாஸ். அந்த டிஸ்கஷன் அப்போ இத பத்தி பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே சார். ஓகே. ஓகே, தேங்க்யூ. During the game, it is found that the setting of either or both clock is incorrect. இது ஒண்ணுமே கிடையாது. இது இப்பெல்லாம் நடக்கிறதே கிடையாது. என்ன ஒண்ணுன்னா 17 வச்சீங்கன்னாக்கா ஆட்டோ செட்டிங் 30 minutes எக்ஸ்ட்ரா 90 minutes plus 30 செகண்ட்ன்றது இன்கிரிமெண்ட் மோடு. இவன் என்ன பண்ணுவான்னா 2 பிளேயர் வந்து விளையாடி முடிச்சிருவாங்க, எல்லாரும் எழுந்து போயிடுவாங்க. அந்த ரவுண்ட் முடிச்ச உடனே 2 பேர் மட்டும் நாங்க விளையாடுறோம்னு சொல்லி விளையாடுவாங்க. அப்படி விளையாடிச்சா அதை வந்து 17ல இருந்து 18 மோடுக்கு மாத்திட்டு போயிடுவாங்க. அவங்க வைப்பாங்க 7 அதுல வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி ஏதாவது குளறுபடிகள் நடந்ததுனாக்கா அந்த கிளாக்ல தப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா ஒவ்வொரு ரவுண்டும் போயிட்டு அது 17 மோட்ல தான் இருக்கான்றத கிளாக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இல்லைன்னாக்கா அது இன்கிரிமெண்ட் இல்ல அப்படின்றத நான் அதனாலதான் சொன்னேன். 2 மூவ் வச்ச உடனே 1 hour 31 minutes வருதாங்க, ஈஸியா போய் பார்த்துடலாம். வித்தின் a minute you can find out any clock having defect. அந்த கிளாக்ல டிஃபெக்ட் இருந்ததுன்னா ஒரு மூவ் இல்லைன்னா 3 மூவ்க்குள்ள கட்டாயமா நம்ம கொடுக்குற 15 போர்டை கட்டாயமா செக் பண்ணிட முடியும். கேஸ் இது மாதிரி ஏதாவது வந்ததுன்னா arbiter shall install the correct setting and adjust the time and the move counter if necessary, shall use his best judgment when determine the clock setting. சரியா? இதெல்லாம் வந்து கரெக்டான ஒரு விஷயம்தான். It is essential to write down the times shown on the 2 clocks and the number of moves made before making any adjustment. இதெல்லாம் ஸ்கோர் ஷீட்ல ஒரு இடத்துல எழுதி கையெழுத்து போட்டு அதெல்லாம் செய்யணும். இல்லீகலு கூட நீங்க 2 minutes கொடுப்பீங்க கிளாசிக்கல்ல. அந்த நேரத்துல வந்து நீங்க அதை பார்த்து பின்னாடி எத்தனாவது மூவ் 30 மூவ் ஒயிட் இல்லீகல், பிளாக் வில் பி ஒயிட்டோட டைமிங், பிளாக் அதோட டைம் பிளஸ் 2 minutes அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டுருந்தோம். அந்த மூவ் நம்பரும் இருக்கணும். இதெல்லாம் செய்யணும். சரிங்களா? If the game needs to be interrupted, the arbiter shall pass the chess clock. இது எல்லா போர்டுக்கும் ஆர்பிட்டர் போக மாட்டாரு, பாஸ் த கிளாக்னு சொல்லுவாரு, எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்க. If a fire alarm goes off, before asking the players to evacuate the building, the arbiter should, if possible, ask those at their boards to pass the clock. ஒரே நேரத்துல ஆர்பிட்டர் பண்ண முடியாது, அதனால கிளாக்கை மட்டும் பாஸ் பண்ணிட்டு எழுந்து போங்கன்னு சொல்லுவாரு. நான் 2 இன்சிடென்ட் சொல்லிட்டேன். 2 இன்சிடென்ட்லயுமே எந்த விதமான இஷ்யூவும் இல்லாம ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல கிட்டத்தட்ட 100 பிளேயருக்கு மேல எவாக்குவேட் ஆயிட்டாங்க. 2வது இன்சிடென்ட்ல 20 போர்டு டிஸ்டர்ப் ஆச்சு. கிளாக் இது தரை வந்து வெடிச்சதுனால அங்க இருந்த டேபிள் வந்து அசங்கி போர்டெல்லாம் கீழே விழுந்து ஒரு 20 பிளேயர் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாங்க. மற்றவங்களெல்லாம் ஆட சொல்லிட்டு இந்த 20 பிளேயரை தனியா உட்கார வச்சு தனியா பார்த்து கிளாக்கை பாஸ் பண்ண சொல்லிட்டு நிதானமா எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு 2-3 பேருக்குள்ள ஒரு கிளாக் டைமிங் பார்க்கல, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சோம். அதனால இதெல்லாம் பாசிபிள் தான். இதெல்லாம் வெரி ரேர் அக்கேஷன். ஆனா அந்த ரேர் அக்கேஷன்ல நீங்க எப்படி நடந்துக்கணும்ன்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் 6.1ல 6 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். மொத்த ஆர்டிகல்லையுமே ஆர்டிகல் 6 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இது மாதிரியான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கேட்கச்ச நீங்க சொல்ல வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க சொல்லியிருக்காங்கல்ல, இதையே கேள்வியா மாத்துவாங்க. when the game can be interrupted கேள்வி வரலாம். if it is a fire alarm goes on, what is the arbiter role னு கேட்கலாம். if the game is interrupted for more than 15 minutes, what the arbiter can do னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். Before start of the game, we should come and recheck the score sheet
arrange the board, arrange the position, ask both the players, the player playing position is right on the board, and check the clock setting, everything is right, then only we have to start. இதை எழுதணும். இதெல்லாம் கேட்கறதுக்கு உண்டான chances are there. You have to go through these things. A player may pass the clock only in order to seek the arbiter assistance when promotion has taken place and the piece required is not available. அப்படின்னா மட்டும்தான் பிளேயர் வந்து கூப்பிடணும். எதுக்கு வேணா கூப்பிடலாம். நான் நேற்றுக்கு சொன்னல, நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஒரு பிளேயர் வந்து திரும்பி நிமிர்ந்து உட்காரணும்னு நினைச்சா அவர் கால் போய் ஆப்பனண்ட் காலில் படும், அவர் வாண்டடா இட்ஸான்னு சொல்லுவான். இப்போ வந்து கிளாக்கு ஆர்பிட்டர் கூப்பிடுவான், அதை சொல்லுங்க சார் அவர் அடிக்கடி பண்றாரு இது மாதிரின்னு சொல்லுவான். சில பேர் அமர்தாங்கியை எடுத்துன்னு வந்து தலையில தலைவிக்குவாங்க, தலைவலியா இருக்கு சார் வாங்க, அதோட ஸ்மெல் ஆப்பனண்ட்டுக்கு உதவாது. இதெல்லாம் ஒரு ஒரு நாம தான் ஜட்ஜ் பண்ணணும். அங்க போச்சு அவர் கிட்ட போனாலே அமர்தாஞ்ச நாத்தம் எடுக்கிறதுனா முதல்ல மூஞ்சி அலமிட்டு வந்துட்டு விளையாடுங்க, இதை யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அவனோட ஆப்பனண்ட் மட்டும் கிடையாது, இன்னும் 2 பேருக்கு சேர்த்து அந்த ஸ்மெல் வரும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆர்பிட்டர் கூப்பிடுச்சா, எப்பெல்லாம் ஆர்பிட்டர் கூப்பிட வேண்டி வருதோ அப்பெல்லாம் கிளாக்க பாஸ் பண்ணலாம். ஆர்பிட்டர் கூப்பிடுறதுக்கு கிளாக்க பாஸ் பண்ணிட்டு ஆர்பிட்டர் கூப்பிடணுமா, ஆர்பிட்டர் கூப்பிட்டு கிளாக்க பாஸ் பண்ணணுமான்றதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நேற்று சொல்லிட்டேன். இது வந்து மைண்ட வந்து கிளியரா எவ்வளவு நேரத்துல நம்ம எவ்வளவு கான்சென்ட்ரேஷனா இருக்கோன்றத பொறுத்துதான் நடக்கும். நாம எப்பவுமே நம்மளோட கிளாக்ல கான்சியஸா இருந்தோம்னா முதல்ல கிளாக்க பாஸ் பண்ணிடுவோம். அப்போ வந்து இட் இஸ் ரிசிக்னேஷன்ல காமிச்சிருக்காது. ஆனா நாம வந்து கிளாக்க பாஸ் பண்ண இன்ஸ்டன்ட்ல நம்ம கையை தூக்கிட்டோம்னாக்கா அந்த டைம் லைன் தான் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க கிளாக்க பாஸ் பண்ணிட்டு சுத்தி கிட்டி திரும்பி பார்த்துட்டு ஆர்பிட்டர் எங்க இருக்காரோ அவரை பார்த்து கையை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டீங்கன்னா, சில பேர் சொடுக்கு போட்டெல்லாம் கூப்பிட்டான் ஆர்பிட்டர், அது மாதிரி கூப்பிடுறப்பெல்லாம் வந்து கிளாக்க பாஸ் பண்ணிட்டான், ஆர்பிட்டர் சொடுக்கு போட்டு கூப்பிட்டான், ஆர்பிட்டர் ப்ரொவோக் ஆயிட்டாரு, கிளாக்க பாஸ் பண்ணிட்டாலாம் லாஸ் இருக்காரு. சோ இதெல்லாம் பேர் பிளேல வரும். அதெல்லாம் நான் கால் பண்ணேன் சார் உங்களை அப்படின்னா, கால் எப்படி சவுண்டா கூப்பிடணுமா, அப்படி இவ்வளவு பேர் ஆடுற இடத்துல நான் எப்படி கால் பண்ணி கூப்பிடுறது, எவ்வளவு சவுண்டா கூப்பிடுறது, கையை தூக்கினாலே ஆர்பிட்டர் போகணும். அப்பதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இஃப் யூ லிஃப்ட் யுவர் ஹேண்ட் தி ஆர்பிட்டர் வில் கம். அவ்வளவுதான். அவர் ஆர்பிட்டர் வர வரைக்கும் கிளாக் நீங்க ரன் பண்ணணும் அவசியம் இல்லை. அது 1 மினிட் ஆகலாம், வேற இடத்துல வேற ஏதோ கிளைம் இருக்கலாம் ஆர்பிட்டருக்கு, அதை சொல்லிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி இருந்ததுனாக்கா அந்த டைம் எல்லாம் வேஸ்ட் தான் ஆகும், ஆர்கனைசர் டைம் வேஸ்ட் ஆகும். ஆனா ஒரு கிளாக்ல வந்து ஒரு இல்லீகல் நடந்துச்சு, அந்த இடத்துல அவனுக்கு ஆப்பனண்ட்டுக்கு அந்த 1 மினிட் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும். ஆப்பனண்ட்டுக்குன்னா ஆப்பனண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா டைம் 1 மினிட் கொடுத்தா மட்டும் போதாது, இது ரேபிட் தான், ரொம்ப குயிக்கா செய்ய வேண்டியிருக்கும். சோ இந்த நேரத்துல என்ன பண்ணா, ஆப்பனண்ட்டுக்கு 1 மினிட் கிளாக்கு டைமிங் பீனலைஸ் பண்றது மட்டும் கிடையாது, யார் இல்லீகல் பண்ணானோ அவன் கிளாக்க பிரஸ் பண்ணிருப்பான், கிளாக்க பிரஸ் பண்ணலன்னா இல்லீகல் கிடையாதுன்னு சொல்லிடுவோம். அப்போ கிளாக்க பிரஸ் பண்ணிட்டான்னாக்கா அவனுக்கு 30 செகண்ட் இன்கிரிமெண்ட் வந்திருக்கும், அந்த இன்கிரிமெண்ட்டை ரிடியூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கிளாக்க பிரஸ் பண்ணிட்டு இன்கிரிமெண்ட்டை ரெடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம மூவ் கவுண்டரு, அது பிளாக் கண்டினியூஸா மூவ் கவுண்டர்ல ஒரு மூவ் கவுண்ட் ஆயிருக்கு, அதை கொண்டு போயிட்டு குறைக்கணும். சரியா? இவ்வளவு வேலையும் 2 செகண்ட்ஸ்க்குள்ள செய்யணும். அதுவும் நிறைய ஆர்பிட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த கிளாக்க தூக்கி கையில வச்சுக்கிறாங்க. அப்பெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. டேபிள் மேலேயே நின்னுக்கிட்டு கைய லைட்டா கொண்டு போயிட்டு பாஸ் பட்டனை வச்சுன்னு அவ்வளவு எஃபிஷியன்சி வரணும். பாஸ் பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னாக்கா கிளாக் ரன் ஆகும். ஓகே பட்டனை கொடுத்து கண்டினியூஸா பண்றதுக்கு உண்டான வேலைகளை அந்த போர்ட்ல இருந்து அந்த பிளேஸ்ல இருந்து கிளாக்கை எடுக்காமையே 2 to 3 செகண்ட்ஸ்ல இந்த வேலையை எத்தனையும் செய்ய முடியும். அவ்வளவு பிராக்டிஸை நீங்க எடுக்கணும், அவ்வளவுதான். சோ இந்த ஆர்பிட்டரோட அசிஸ்டன்ஸ் கூப்பிடுற வேலையை the arbiter shall decide when the game restarts. இதெல்லாம் நடந்ததுனாக்கா அதுதான் சொல்லிட்டாங்க. நான் சொன்ன 15 நிமிஷம், 1/2 hour எல்லாமே இருந்தது. இது மாதிரி ஃபயர் அலாரம் அடிக்கிற நேரத்துலாம் ஆர்பிட்டர் டிசைட் பண்ணலாம்.
If a player passes the chess clock in order to seek the arbitrator's assistance, the arbiter shall determine whether the player had any valid reason for doing so. ஒன்னும் இல்லாத காரணத்துக்காகலாம் டக்குன்னு கூப்பிடுறான்னாக்கா then we have to decide. If the player has no valid reason for passing the chess clock, the player shall be penalized in accordance to 12.9. The 12.9 நீங்க மனப்பாடம் தான் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்மளோட பவரே. Valid reason for passing the chess and irregularity such as a move or position being discovered a player being disturbed by his opponent or by spectator. யாருன்னா ஒருத்தன் வந்து சொல்லி கொடுத்துட்டான் இல்லைன்னா பீஸ தட்டி விட்டுட்டான், அது மாதிரியான நேரத்துல சில நேரத்துல ஃபைட் ஆயிடுவாங்க, ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்துச்சா டக்குன்னு மயங்கிடுவாங்க. அது மாதிரியான நேரத்துல நம்ம போகலாம். A toilet break is not usually a valid reason, but could be in case of a disabled or unwell player. ஒருத்தன் வாமிட்டிங் வருதுன்னு சொல்றான், தலை சுத்துது சார்ன்னு சொல்றான். அவன் அந்த போர்டுலயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா கிளாக்க பாஸ் பண்ணிட்டு வெளியில கூட்டிட்டு போய் என்ன கொடுக்கணுமோ ஒரு லெமன் ஜூஸோ ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு வாமிட்டிங் எடுக்கிறானா வாமிட்டிங் எடுக்கிறதுக்கு அதோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவனை ரீஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பியும் கிளாக்க ஸ்டார்ட் பண்ணுவான். இந்த மாதிரியான பிரேக் எல்லாம் அதான் ஹியூமனிட்டி கிரவுண்டு. இதெல்லாம் வந்து காமன் சென்ஸோட வந்துடும். இதெல்லாம் நாம கொடுக்கலாமா? வாண்டடா ஆக்ட் பண்ணா என்ன சார் பண்றது? அங்க வந்து வாமிட்டிங் வரலன்னு சொல்றான், சொன்னா கூட்டிட்டு போனேன் ஆனா இப்ப வரலன்னு சொல்றான் சார். இதெல்லாம் பதில் கிடையாது. இது மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பண்ண முடியாது. இதெல்லாம் ஜென்ரலா நாம ஃபீல் பண்ணிருப்போம். வாமிட்டிங் சென்சேஷன் வரும், வாமிட்டிங் எடுத்துருவோன்ற பயத்துல வந்து நாம எழுந்து ஆர்பிட்டர் கிட்ட சொல்லுவோம், கூட்டிட்டு போவாரு, கொஞ்சம் சஸ்டெயின் ஆகும், சார் நல்லா இருக்குது சார்னு வருவான். ஒரு 10 நிமிஷம் பொறுத்து திருப்பி வரலாம். அவனோட இல்னஸ் அது மாதிரி இருந்ததுன்னாக்கா ஒரு 2-3 தரம் பார்க்கலாம். கண்டினியூஸா இதே மாதிரியே டிஸ்டர்பன்ஸா இருந்ததுனாக்கா அந்த பிளேயர் கிட்டயே சொல்லிடலாம், இந்த நிலையில நீ ஆட வேண்டாம்பா, யூ டிசைட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிடலாம். நாம டிசிஷன் கொடுக்க கூடாது. அவனா we will make them to take the decision whether to continue or not. இவ்வளவு இதெல்லாம் வந்து காமன் சென்ஸ்ல வந்துடும். நாம எல்லாத்தையுமே பொலைடா ஹேண்டில் பண்ணணும், அவ்வளவுதான். Screens, monitors or demonstration boards showing the current position on the chessboard, the moves and the number of moves made, completed, and clocks which also show the number of moves are allowed in the playing hall. ஆனா இது எதையுமே நாம வந்து ப்ரூஃபா எடுத்துக்க கூடாது. உங்களுக்கு ப்ரூஃப் வந்து ஒன்லி ஸ்கோர் ஷீட் தான். நிறைய விஷயங்களுக்கு ஸ்கோர் ஷீட் மட்டும்தான் ப்ரூஃப். ஆனா ஸ்கிரீன்ஸ், மானிட்டரு அல்லது டெமான்ஸ்ட்ரேஷன் போர்ட்ல எல்லாம் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் அலௌடு. அது வந்து வேற, சரியா? அதுக்கும் நாம விளையாடுற போர்ட்ல இருக்கிற ரூலும் வேற. 2 விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆன் த போர்டு, அவே ஃப்ரம் த போர்டு. இதெல்லாம் அவே ஃப்ரம் த போர்டு. ஆனா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல வரக்கூடிய எந்த விதமான காம்ப்ளிகேஷனா இருந்தாலும், சார் நான் 11:25க்கு பார்த்தேன் சார், அதுல மூவ் கவுண்டர்ல 35 இருந்தது சார், இப்ப போய் பார்த்தாக்கா 34 தான் சார் இருக்கு, ஆனா 10 நிமிஷம் ஆயிடுச்சு சார். இதெல்லாம் ப்ரூஃபா வேற எவனாவது வெளியில வந்து கிளைம் பண்ணான்னா எடுத்துக்க முடியாது. நாம வந்து நம்ம போர்டு கிட்ட போயிட்டு அது ஏன் 2 பேருமே எழுதாம விட்டுட்டாங்களா, 35 எப்படி 34 மாறும், எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. நான் இப்ப சொன்னேன் இல்ல, பிளாக் வந்து மூவ வச்சுட்டு கிளாக்க பிரஸ் பண்ணிருப்பான், நாம ரிவர்ஸ் பண்ணிடுவோம். இத 2 தரமா 2 பேருமே செஞ்சிருந்தாங்கன்னாக்கா மூவ் கவுண்டர்ல 2 பேருக்குமே இன்கிரிமெண்ட் கொடுத்துருப்போம். கிளாக்க வைக்காமயே 2 பேருமே பிரஸ் பண்ணுவாங்க. 2 பேருமே 2 ஃபர்ஸ்ட் லீகல் வரும். அப்போ 2 பேருக்குமே மூவ் வந்து கம்மியா ஒரு மூவ் எக்ஸ்ட்ரா ஆயிடும். அப்போ 2 பேருக்குமே மூவ் கவுண்டர்ல குறைக்கிறதுனால அது மாதிரி வரலாம். இதெல்லாம் நாம செஞ்சு முடிக்கிறதுக்கே 5 மினிட்ஸ் ஆயிருக்கலாம். இந்த மாதிரியான பாசிபிள் வேலா இருக்கச்ச டிஸ்பிளேல இருந்து ஒருத்தன் வந்து கேள்வி கேட்கறத we will not allow, we will not consider that as a proof.
the player may not make a claim relying on the information shown on this manner. அவ்வளவுதான். இதுக்கு ரீசன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். An arbiter or player must release that the information displayed may be incorrect if the number of moves already played has been established by the arbiter before he begins to count. The move counter may be used to confirm that 50 or 75 moves have been played. இது ரெண்டுத்துக்குமே ஸ்கோர் ஷீட்டோட ப்ரூஃப் கம்பல்சரியா தேவைப்படும். அதனால அங்க டிஸ்பிளே போர்ட்ல வந்து இன்டர்நெட் ப்ராப்ளத்துல எல்லாம் போயிருக்கோம், அதெல்லாம் நிறைய இருக்கும். சோ சிம்பிளான மேட்டர் என்னன்னா, இதெல்லாம் அலௌடு, நீங்க என்ஜாய் பண்றதுக்கு, ஸ்பெக்டேட்டர்ஸ் என்ஜாய் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள். நாம எல்லா போர்டையும் ஓபனா காட்டுறோம் அப்படின்றதுக்கு உண்டான விஷயங்கள் தானே தவிர they are not witness clause. அவ்வளவுதான். Any doubts on Article 6? Kindly tell me now. உங்களுக்கு வந்து 5 minutes டைம் சொல்றேன். ஆல்ரெடி டைம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சா? சாரி ஃபார் த டிலே. இன்னைக்கு டிலேவா வேற ஸ்டார்ட் பண்ணிட்டேன், டிலேவா வேற முடிச்சிட்டேன். ஸோ எனிதிங் இம்பார்ட்டன்ட் யூ மே கால். இதெல்லாம் நீங்க யோசித்து பார்த்துட்டு கூட சொல்லலாம். போர்டுல பொசிஷன் வச்சு பாத்தீங்கன்னாக்கா இதுக்குண்டான தீர்வுகள் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு யாருன்னா ஐஎம் அது மாதிரியான ஆட்கள் கேட்டீங்கன்னாக்கா அந்த மாதிரி பொசிஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்க தான் அதெல்லாம் ட்ரை பண்ணணும். ஏன்னா போர்டோட பொசிஷனை சொல்ற அளவுக்கு டைம் நம்ம கிட்ட இருக்கிறது சான்சஸ் ஆர் வெரி லெஸ். ஓகே, எனிதிங் எல்ஸ் ப்ளீஸ் கால், டெல் மீ நவ். we will have another 5 minutes or 3 minutes. we will wait for that. Article 6 நாளைக்கு Article 7 ஆரம்பிச்சிடும். irregularity. ஸோ யாருக்குன்னா ஏதாவது டவுட் இருக்கா Article 6ல? ஐ ஹோப் ஐ ஹேட் given all these things. எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன். வேற யாருக்குன்னா ஏதாவது டவுட் கிளாரிஃபை ஆகணும்னாக்கா யூ கேன் கால் மீ, நோ ப்ராப்ளம். நாளைக்கு டோர்னமெண்ட் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலையில இருந்தே நீங்க எப்ப வேணா ஒரு தரம் கோ த்ரூ பண்ணிட்டு நடுவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட அப் டு 11 o'clock ஐ எம் அவைலபிள். இந்த நைட்டு மார்னிங் 6 to 6:15 இருந்து கட்டாயமா அவைலபிள் தான். கோ த்ரூ த ஆர்டிகல்ஸ். உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு க்ளூ சொல்லணும்னாக்கா இந்த 12 ஆர்டிகல்ல இருந்து தான் உங்களோட 60% மார்க் வரும். ஸோ 60%ல 12னாக்கா ஒரு ஆர்டிகலுக்கு ஆவரேஜா 5 மார்க்ஸ். ஸோ அதனால வெரி கேர்ஃபுல் அபவுட் தீஸ் திங். இதுல வந்து நான் சொல்லிட்டேன் Article 6, Article 4, Article 7, Article 8 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இதுலலாம் வந்து மார்க் கூடுறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகம். அப்பனா எதுல மார்க் குறையும்? 2, 3, 4ல குறையலாம். 4 கூட வெரி இம்பார்ட்டன்ட். 2, 3, 5 and 8 இதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அப்போ நீங்க வந்து ஒவ்வொரு ஆர்டிகலையும் ப்ளூ பிரிண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க நான் சொல்றது. ஸோ Article 1ல வந்து 5 மார்க் கிடைக்காது, 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்குள்ள இருக்கும். அப்ப அந்த மிச்சம் இருக்கிற அந்த 2 மார்க்கை Article 6க்கு தான் கொடுப்பாங்க. 2ல வந்து 3 மார்க்ஸ் வரும், அதுல இருந்து ஒரு 2 மார்க்ஸ். இதெல்லாம் அப்படியே எடுத்துக்காங்க, ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் பர்பஸுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ, குட் நைட்.